எலெக்ஷன் அப்படின்னு சொன்னேனாலே எல்லாருக்குமே உடனே ஞாபகத்துக்கு வருது என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய கூட்டங்கள், மாநாடு, அப்புறம் ரோட் ஷோஸ், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நம்மளோட வீட்டு முன்னாடி வந்து ஓட்டு கேட்டுட்டு போவாங்க. இதுதான் நம்மளோட கல்ச்சராகவே, இந்த பொலிட்டிக்கல் கல்ச்சராகவே லாஸ்ட் ஒரு 50-60 இயர்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த ஒரு கல்ச்சருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வந்திருக்குது, ஒரு பெரிய சவால் வந்திருக்குது. இது அவங்க எப்படி தாண்டி வர போறாங்கன்னு தெரியல. ஏன்னா எந்த எலக்டோரல் லீடரா இருக்கட்டும், நீங்க டொனால்டு ட்ரம்ப்ல இருந்து நம்ம ஊர்ல வந்து இப்போ எந்த ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்க எல்லாருக்குமே வந்து இந்த கிரவுட் எவ்வளவு பேர் வர்றாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளவு பேர் எங்களுக்கு ஓட் பண்ணிருக்காங்க, அவ்வளவு பேர் எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க, அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு பேர் கூட்டம் வந்துட்டாங்க பாத்தியா? உண்மையில ஏதோ பண்ண போறாங்க. அப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இப்போ அந்த கூட்டத்தை உருவாக்குறதுக்கும் அந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்கும் எங்க எப்படிங்கிறதுல வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்திருக்குது. அது ஏன் நம்மளுக்கு ரெலவென்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் அந்த கூட்டமே. கரெக்டா? சோ எப்படி பார்த்தாலும் எலெக்ஷன் சீசன்ல நம்ம அங்க எங்கன்னு யாரையாவது பார்க்க தான் போறோம். பட் அதுல ஏகப்பட்ட சேலஞ்சஸ் வந்திருக்குது. இட் இஸ் a big challenge for all political parties. ஓகேவா? என்னென்ன ரூல்ஸ் புதுசா கொண்டு வர போறாங்க? இட்ஸ் a draft. ஓகேவா? இந்த டிராஃப்ட்ல வந்து என்னென்ன ரூல்ஸ் புதுசா கொண்டு வர போறாங்கங்கறத தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யூ டைரக்ட்லி, மீ டைரக்ட்லி அண்ட் எவ்ரிஒன் டைரக்ட்லி. பார்க்க ஆரம்பிப்போமா? அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இட் இஸ் a கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக். கரெக்டா? இதே மாதிரி டெய்லி நீங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம ஊர்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட், திஸ் தட்னு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல ஈஸியா சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போ தான் யூடியூபோட அல்கோரிதம் உங்ககிட்ட கரெக்டா கண்டென்ட் வந்து சேர்க்கும். சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல 41 பீப்புள் இறந்ததுக்கு அப்புறம் கோர்ட் வந்து என்ன சொல்லுச்சுன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ரூல்ஸை உருவாக்கணும். இந்த ரூல்ஸை எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஃபாலோ பண்ணணும். சோ தட் ஒரு மாநாடு நடக்கிறப்பமோ இல்ல ரோட் ஷோ நடக்கிறப்பமோ பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு யாரும் இறந்துடக்கூடாது. இதெல்லாம் வந்து தவிர்க்கணும், ப்ராப்ளம்ஸை தவிர்க்கணுங்கிறதுக்காக ஒரு பஞ்ச் ஆஃப் ரூல்ஸ், இந்த ரூல்ஸை எல்லாரும் காமனா ஃபாலோ பண்ணணும், இந்த ரூல்ஸ் எல்லாம் உருவாக்கித்தாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்லுது. கவர்மெண்ட் அதுக்கு வந்து கோர்ட் கிட்ட ஒரு டிராஃப்ட் கொடுத்திருக்குது. இதுல இருந்து மோஸ்ட் ஆஃப் ஃபைனல் இதுக்கு சிமிலரா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு டிராஃப்ட் கொடுத்திருக்குது. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த டிராஃப்ட்ல என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் சொல்லி முடிக்கிறப்போ நீங்களே சொல்லுவீங்க, ஆமா மதன், கூட்டத்தை சேர்க்கிறது இனிமே பெரிய கஷ்டமா இருக்க போகுதுன்னு. ஓகேவா? பார்க்க ஆரம்பிப்போமா? முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 5000 பீப்புளுக்கு மேல சேரக்கூடிய கூட்டம் எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள். ஓகேவா? 5000 பீப்புளுக்கு மேல தமிழ்நாட்டுல கூட்டம் சேர்க்கணும்னா இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இது வந்து அந்த நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள்லாம் இருக்குல்ல, மதுரையில பாத்தீங்கன்னா அழகர் ஆத்துல இறங்குறதா இருக்கட்டும், திருச்செந்தூர்ல சூரசம்மாரம், இந்த மாதிரி திருவிழாக்களுக்குலாம் இது கிடையாது. பட் மத்தபடி இந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் கேதர் பண்றப்போ 5000 பீப்புளுக்கு மேல இருந்தா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி தான் தீரணும்னு சொல்லிட்டு முதல்ல கலெக்டரும் மோஸ்டா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ஆர் போலீஸ் வந்து இந்த இடத்துல தான் கூட்டத்தை சேர்க்கலாம்னு சொல்லி பெர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் தான் கூட்டம் சேர்க்கணும். நீங்க இஷ்டத்துக்கு மற்ற இடத்துல சேர்க்க கூடாது. பெரிய கூட்டம் 5000 பீப்புளுக்கு மேல இருக்கிறப்போ. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைவேவா இருக்கட்டும், ரோடா இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துல நீங்க ஒருவேளை ஈவென்ட் நடத்துறீங்கன்னா, நடத்தக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு தவிருங்க. ஆனா ஒருவேளை நடத்துறீங்கன்னா அதோட ஓனர் கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கணும். மதன், ஹைவேக்கு, ஸ்டேட் ஹைவேக்கு, ரோடுக்கெல்லாம் யார் மதன் ஓனர்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்டேட் ஹைவேயா இருந்துச்சுன்னா நீங்க பிடபிள்யூடி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். நேஷனல் ஹைவேயா இருந்துச்சுன்னா நீங்க யூனியன் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். யூனியன் மினிஸ்டர் இருக்குன்னு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். பஞ்சாயத்து ரோடா இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு அதோட ரெஸ்பான்சிபிள் பர்சன் யாரோ அவங்களோட அவங்களுக்கும் நீங்க நோட்டிஃபை பண்ணிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அங்க கூட்டத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆர்கனைசர்ஸ் மஸ்ட் சப்மிட் ரிட்டன் அப்ளிகேஷன் டு போலீஸ் ஸ்டேஷன். அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட ஒரு ரிட்டன் ஃபார்மை வந்து ப்ராப்பரா எழுதி கொடுக்கணும். அதுக்குன்னு ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ல எந்த இடத்துல பர்பஸ், எதுக்காக முதல்ல நடத்துறீங்க, வென்யூ எங்க நடத்துறீங்க, எந்த டேட்ல நடத்துறீங்க, எந்த டைம்ல நடத்துறீங்க, எவ்வளவு கூட்டம் வருவாங்கங்கிற அத்தனையும் நீங்க கொடுத்தே ஆகணும். இதுல வந்து மீதி இருக்கிறதெல்லாம் கூட கொடுத்துடலாம். பட் கிரவுட் சைஸ்ங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கரெக்டா? ஏன்னா யாருக்கு எவ்வளவு வருவாங்க நம்ம சொல்லுவோம். 5000 பேர் வரணும்னு நினைக்கிறதுல 500 பேர் கூட வராம போகலாம். 5000 வருவாங்கன்னு நினைக்கிறப்போ 50000 வரலாம். சோ ஆனா நீங்க அதை ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அது ஓனர்ஸ் வந்து அவங்கள, அதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அது நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது அவங்க மேலே தப்பு இல்ல. இது எங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு இந்த சைட்ல இருந்து கேட்கறதுலயும் தப்பு இல்ல. ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க கொடுக்கறதா ஓவராலா கிரௌட கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ நீங்க கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க.
அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் ப்ரொசஷன், ஒரு கூட்டமா நீங்க போறீங்க, ரோட் ஷோ நடத்துறீங்கன்னா எக்ஸாக்டா எந்த வழியில போக போறீங்கன்னு நீங்க சொல்லணும். மேப்ல வந்து நீங்க மார்க் போட்டு கொடுங்க, இந்த வழியில தான் நாங்க போறோம், இந்த ரோட்ல போவோம், இப்படிலாம் போவோங்கிறத சொல்லுங்க. சோ தட் அந்த ரோட்ல இவ்வளவு பேர் நிப்பாங்க ஒரு ஸ்ட்ரெச்லங்கிறத நாங்க கால்குலேட் பண்ண முடியும். ஒரு அளவுக்கு மேல கூட்டம் சேரணும், அந்த ரோடு வேணாம் அப்படிங்கிற சஜஷன் கொடுக்கிறதுக்கு நீங்க எந்த ரோடு எக்ஸாக்டா ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பப்ளிக் ரோடு யூஸ் பண்றீங்கன்னா ஒன்லி ஹாஃப் த ரோட் கேன் பி யூஸ்ட், இன்னொரு ஹாஃப் வந்து பப்ளிக்கு விட்டுறணும். மொத்தமா ஒரு இடத்துல வந்து ரோட் ஷோ நடத்துறோம் இல்ல ரோட்ல நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் போயிட்டு வரதை அஃபெக்ட் பண்ணவே கூடாது. சோ ரோடு வந்து ரெண்டா ஒன் லெஃப்ட் ரைட்னு 2 லேன் இருக்கும்ல, இதுல ஒரு சைடு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும், இன்னொரு சைடு யூஸ் பண்ணக்கூடாது. அது பொதுமக்களுக்கு நார்மலா விட்டுறணும், அங்க போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஐபிஸ் வராங்கன்னா ஓகேவா, விஐபிஸ் வராங்கன்னா யார் யார் வராங்க, எக்ஸாக்டா எத்தனை மணிக்கு வருவாங்க, எத்தனை மணிக்கு கிளம்புவாங்க அப்படிங்கிற ஒரு டீடைல் வேணும். முன்ன பின்ன ஃபியூ மினிட்ஸ் இருக்கலாம், பட் முடிஞ்ச அளவுக்கு டீடைல்ல எத்தனை மணிக்கு வருவாங்க, எத்தனை மணிக்கு கிளம்புவாங்கங்கிற இந்த டீடைல்ஸை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அது கூடவே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் மஸ்ட் பி சப்மிட்டட் 10 days பிஃபோர் த ஈவெண்ட். ஒருவேளை நீங்க வந்து அப்ளிகேஷன் இதுக்கெல்லாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க ஒரு இடத்துல பெர்மிஷன் வாங்கணும்னா 10 daysக்கு முன்னாடி நீங்க பெர்மிஷன் வாங்கிடணும். அதே நேரத்தில் அந்த கிரௌட் வந்து 50,000க்கு மேல இருக்குது, மேசிவ் கிரௌட். இப்போ வந்து டிவிக்கு வந்து மாநாடு போட்டாங்கல்ல மதுரையில், அதெல்லாம் பெரிய கிரௌடு. அந்த வீசாலையா அங்க ஒன்று போட்டதா இருக்கட்டும், முப்பெரும் விழா அப்படின்னு டிஎம்கே ஒன்று நடத்துறாங்க, அதெல்லாம் பெரிய கிரௌடு. இப்போ ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் மேசிவ் கிரௌட் வந்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு, இப்போ பிஎம் வந்துட்டு போனாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேசிவான கிரௌட்ஸ் வராங்க. அந்த மாதிரி நேரத்தில் 50,000 பீப்புளுக்கு மேல வருவாங்கல்ல, அப்போ நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பெர்மிஷன் வாங்கணும், போலீஸும் அங்க அலோகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அது கூடவே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்கனைசர்ஸ் வந்து டீடைல்டா வாலண்டியர்ஸ் எத்தனை பேர், ஃபர்ஸ்ட் எய்ட் பூத் எத்தனை வச்சிருக்க போறீங்க, ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சிக்கு எத்தனை வச்சிருக்க போறீங்கிற டீடைலையும் கொடுக்கணும். பிடபிள்யூடி கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். எதுக்கு, நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ் போடுறீங்க, ஒரு ரோட்ல ஒரு ஸ்டேஜ் போடுறீங்கனாலோ இல்ல வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பேரிகேட் போடுறீங்கனாலோ அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிங்கிறதுக்கு, லைட்டு, டெம்பரரி ஸ்ட்ரக்சர் எதா இருந்தாலும் இந்த வெளியில வந்து பிளக்கார்டு வைக்கிறது, இந்த பெருசா தலைவர்களுக்கு பெருசா அந்த ஃபிளெக்ஸ் வைக்கிறது, எல்லாத்துக்கும் பிடபிள்யூடி பெர்மிஷன். ஏன்னா அது யார் மேலேயாவது விழுந்துடலாம்ல, ஸோ அதுக்குமே நீங்க பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் வந்து இந்த டீடைல்ஸ்லாம் நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வென்யூவை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டி என்ன, டிராஃபிக் எவ்வளவு பாதிக்கும், செக்யூரிட்டி என்ன, ரிஸ்க் எந்த லெவல்ல இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போலீஸ் வந்து 3ஆ பிரிப்பாங்க, லோ, மாடரேட், ஹை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு இதுல பாதிப்பு இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு போலீஸ் வந்து ஒரு லெட்டரை ரிஜெக்ட் பண்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்படி ரிஜெக்ட் பண்றாங்கன்னா ஏன் இதை ரிஜெக்ட் பண்றோம்னு ப்ராப்பர் ரிட்டர்ன் ஃபார்மேட்ல கொடுப்பாங்க. ஒரு 100 பேருக்கு ஒரு வாலண்டியர் வைக்கணுங்கிறதுல இருந்து 50 வெஹிக்கிள்க்கு ஒரு வாலண்டியர் இருக்கணும், பார்க்கிங் அதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு. ஸோ எவ்ரி 100 people ஒன் வாலண்டியர், எவ்ரி 50 vehicles ஒரு வாலண்டியர். இது போக பாத்தீங்கன்னா 500 people இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டாய்லெட், ஈச் 500க்கு ஒரு டாய்லெட். ஒரு ஹியூமனுக்கு வந்து ஒரு நாளுக்கு 4 liters ஆஃப் வாட்டர் குடிக்கணும். அது நீங்க எவ்வளவு நேரம் நடத்துறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அங்க இருக்கான்னு பாத்துக்கோங்க. மெடிக்கல் எய்டு வந்து 100 மீட்டருக்கு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டீடைல்டா பிரேக் டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரௌட் வந்து 2 மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ண வைக்க கூடாது. நீங்க வர்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா 12 மணின்னு சொன்னா நீங்க வந்து 2 hours வந்து அதை நடத்திடணும். ஸோ 2 o'clock நீங்க வந்து அந்த ஈவெண்ட்டை நடத்த ஆரம்பிச்சிடணும். ஸோ அதுக்கு மேல வெயிட் பண்ண வைக்கிறது இதெல்லாம் வந்து தப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரூல்ஸ். இது போக என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட் ஷோ ரூல்ஸ்ல வந்து ஹாஸ்பிட்டலை மறைக்க கூடாது, ஸ்கூல்ஸை மறைக்க கூடாது, எமர்ஜென்சி ரூட்டை மறைக்க கூடாது அப்படின்னு இருக்காங்க. இது வந்து ஒரு சேலஞ்சா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்க சிட்டிக்குள்ள இந்த எலெக்ஷன் டயத்துல எல்லாருமே அவங்க வீட்டு முன்னாடி போறாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதை பார்த்தே நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. நான் வந்து ஒரு கிராமத்துல தான் இருந்திருக்கேன், கங்குவார்பட்டி, கல்லுப்பட்டி, இந்த சைட்லாம் கிராமத்துல தான் நான் வளர்ந்தேன். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எந்த தலைவர் அங்க தாண்டி போறாங்களோ, ஐ திங்க் விஜயகாந்த் வந்தாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்காகவே ஒரு பீப்புள் வந்து நம்ம ஸ்ட்ரீட்ல போயிருக்காங்க, நம்ம போய் ஓட்டு போடுவோம்லாம் போட்டாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும். ஓகேவா? ஆனா இப்போ என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூலும் காலேஜும் அப்புறம் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்த மழிக்க கூடாதுன்னு சொன்னதுனால சிட்டிஸ்குள்ள தமிழ்நாட்டுல ஒரு ரொம்ப டெவலப்டு ஸ்டேட்டா இருக்கிறப்போ நீங்க எந்த ஸ்ட்ரீட் எடுத்தீங்கனாலும் அங்க வந்து ஒரு ஸ்கூல், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். மேஜர் ஸ்ட்ரீட்ஸ், ரோடு எது எடுத்தீங்கனாலும் இப்போ அதை பிளாக் பண்ணக்கூடாதுங்கிறப்போ மறுபடியும் இந்த பெர்மிஷன் எங்க கிடைக்குங்கிறதுல சேலஞ்சஸ். நான் சொன்னேன் இட்ஸ் a challenge. போலீஸ் ஏன் இதெல்லாம், கவர்மெண்ட் ஏன் இதெல்லாம் சொல்றாங்கிறதுக்கும் ரீசன் இருக்குது. இது இவங்க எல்லாம் ஃபாலோ பண்றதுல என்ன சேலஞ்ச் இருக்குங்கிறதையும் நியூட்ரலா 2 சைடுமே பார்ப்போமே. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து இதெல்லாம் ரிஸ்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு லோ ரிஸ்க் கிரௌட் அப்படின்னா 200 பீப்புளுக்கு ஒரு போலீஸ் கொடுப்பாங்க. மாடரேட் கிரௌடுனா ஒரு மேபி கலவரம் வரலாம்ப்பா அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு 100 பேருக்கு ஒரு போலீஸை கொடுப்பாங்க. பயங்கர ரிஸ்கியான கிரௌட்னா 50 பேருக்கு ஒரு போலீஸ் வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே பண்ணி முடிச்சு நீங்க பெர்மிஷன் வாங்கி ஈவெண்ட் நடத்தி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பாங்க, ஈவெண்ட் எல்லாம் கரெக்டா நடந்திருக்கான்னு. ஒருவேளை ஏதாவது நடக்கலைனால் அதுக்கு வயலேஷன்ஸ் இருக்குன்னா அதுக்கான ஃபைனா இருக்கட்டும், அதுக்கு மேல ரீக்ளைமிங், ஒரு இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதோட காசை திருப்பி வாங்குறதா இருக்கட்டும், கேஸ் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேல கேஸ் போடுறதா இருக்கட்டும், அதெல்லாம்
என்னென்னலாம் அதுக்கப்புறம் நடக்கும். ஒருவேளை பெரிய பிரச்சனையா இருந்துச்சுனால் கம்ப்ளீட்டா இனிமே நீங்க எங்கேயுமே ஈவெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸும் இருக்குது. ஸோ இனிமே இந்த ரூல்ஸ் எல்லாம் யாராவது பிரேக் பண்ணாங்கனால் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுனால் நீங்க இனிமே ஈவெண்ட்டே பண்ணக்கூடாதுங்கிறத கூட பேன் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் கூட வந்து போலீஸ் கிட்ட பெர்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு டீடைல்டா நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு SOP டிராஃப்ட்டை வந்து உருவாக்கி இருக்காங்க. இப்போ இந்த டிராஃப்ட் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்குது. கோர்ட் வந்து இதை அங்கீகரிச்சு ஓகே இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டாங்கனால் இதுதான் நம்ம ஊர்ல ரூல்ஸா இருக்கும். இப்போதைக்கு இது TVK கிட்டையும் ADMK கிட்டையும் அப்புறம் இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்டையும் வந்து மெயினாக அந்த டிராஃப்ட் போயிருக்குது. மீடியால இடத்துலயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் ஓவரால் மேட்டர் உள்ளுக்குள்ள இருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2026ல இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு பார்ட்டி வந்து ஒரு ஊர்லயும் கேம்பெயின் பண்ணி எல்லா தலைவர்களும் எல்லா ஊருக்கும் போகணும்னு பார்ப்பாங்க. கரெக்டா? ரொம்ப பெரிய சேலஞ்ச். எஸ்பெஷலி இந்த PWD பெர்மிஷன் நீங்க வைக்கிற லைட்ல இருந்து பேனர்ல இருந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கா வாங்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். இதுல இன்னொன்று இருக்குது. ஒரு லெட்டர் வந்து இங்க இருக்கிற எல்லா சேஃப்டி ப்ரொசீஜருக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் ஆர்கனைசர்ஸ் வந்து ஒரு லெட்டர் வேற கொடுக்கணும். ஸோ ஏதாவது மிஷாப் வந்தா யூ ஆர் ஆன்சரபிள். நீங்க வந்து போக முடியாது, நீங்க அதுக்கு பதில் சொல்லணும், நீங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அதுல இருக்கிற எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்கு நீங்களும் பொறுப்பேற்றுக்கணும்னு ஒரு லெட்டர் சப்மிட் பண்ணணும் வேற ரூல் இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதை சொல்றதுக்கு 40 பேர் இறந்துட்டாங்க, நாங்க இப்படி ரூல்ஸ் எல்லாம் வச்சாதான் இதை தவிர்க்க முடியும்னு கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளவு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நாங்க எப்படி கூட்டத்தை நடத்துறது அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ரெண்டுமே முன்ன பின்ன போயிட்டு இருக்கும். பட் இதுதான் டிராஃப்ட் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? இது தேவை, இவ்வளவு ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா இருந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இவ்வளவு இருக்க வேணாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நான் உள்ள பாலிடிக்ஸ் போறேன், நான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்க்க போறேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி பாலிடிக்ஸ் இஸ் பிகமிங் காஸ்ட்லிங்கிறத ரியலைஸ் பண்றதுக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா இது எல்லாமே எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி ஒருத்தங்க இவ்வளோ பெர்மிஷனையும் வாங்கி ஒரு கூட்டத்தை சேர்க்கணும்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு யோசிச்சு பாருங்க. அந்த கூட்டத்துக்காக கூடிய செலவை விட்டுருங்க, அந்த ஸ்டேஜ் போடுறதெல்லாம். இந்த பெர்மிஷன் வாங்குறதுக்கு எத்தனை பேர் முன்ன பின்ன கோர்ட்டு இதுன்னு அந்த செலவே இருக்குல்ல, மேன் பவர் செலவே இருக்குல்ல. இட் ஹஸ் ஜஸ்ட் காட் ஹியூஜ். ஓகேவா? பொலிட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிட்டே போயிட்டு இருக்குது. எனிவே இதெல்லாம் தான் ஓவராலா நடந்திருக்குது. 2026 வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபன் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஓகே ரூல்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கறேன். ஷேர் திஸ் வீடியோ வித் தட் வெரி வெரி பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட். ஓகேவா? லவ் யூ ஆல். டேக் கேர். பை. Cheers MGs.